சபரிமலை மகரஜோதி மற்றும் அதன் பின்னணியில் உள்ள வரலாற்று தகவல் குறித்த ஒரு முழுமையான விளக்கத்தை இங்கே பார்ப்போம். பொதுவாக மகரஜோதி என்று பக்தர்கள் குறிப்பிடுவது இரண்டு நிகழ்வுகளை உள்ளடக்கியது. அவை: மகரஜோதி, இது வானியல் நிகழ்வு. மகர சங்கராந்தி நாளில் வானில் தெரியும் ஒரு நட்சத்திரம் சீரஸ் நட்சத்திரம் இது. மகரவிளக்கு, இது பொன்னம்பலமேடு மலையில் ஏற்றப்படும் தீபம். இந்த இரண்டின் பின்னணியில் உள்ள புராண மற்றும் உண்மை கதையை இப்போது பார்க்கலாம். 1. புராண வரலாறு. மகரஜோதி மற்றும் மகரவிளக்கு இரண்டும் ஐயப்ப சுவாமியின் வரலாற்றோடு பிணைந்தவை. பண்டள அரசர் வருகை. ஐயப்ப சுவாமி அவதாரம் முடிந்து சபரிமலையில் தியான நிலையில் அமர்ந்த பிறகு அவரை வளர்த்த பண்டள நாட்டு அரசர் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தை முதல் நாள் அன்று ஐயப்பனுக்காக திருவாபரண பெட்டியை புனித ஆபரணங்கள் எடுத்துக்கொண்டு சபரிமலைக்கு வருவது வழக்கம். ஜோதி ரூபத்தில் ஐயப்பன். இந்த ஆபரணங்கள் ஐயப்ப சுவாமிக்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனை செய்யப்படும்போது அதற்குச் சரியாக எதிரே உள்ள பொன்னம்பலமேடு என்ற மலைப்பகுதியில் ஐயப்ப சுவாமி ஜோதி ரூபத்தில் ஒளி வடிவில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பதாக நம்பப்படுகிறது. தேவர்களின் ஆராதனை. இது ஐயப்பனின் அவதார நோக்கம் நிறைவேறியதை குறிப்பதாகவும் தேவர்களும் ரிஷிகளும் ஐயப்பனை ஜோதியாகக் கண்டு ஆராதிப்பதாகவும் ஒரு நம்பிக்கை உள்ளது. பக்தர்கள் காணும் இந்த தெய்வீக ஒளியே மகரஜோதி என்று வழிபடப்படுகிறது. திருவாபரணம். இந்த நாளில் பண்டள அரண்மனையிலிருந்து கொண்டுவரப்படும் திருவாபரணம் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படுவது ஒரு முக்கிய நிகழ்வாகும். 2. மகரவிளக்கு ஏற்றப்படுவதற்கான காரணம், உண்மை மற்றும் நடைமுறை. மகர சங்கராந்தி அன்று மாலை சபரிமலைக்கு எதிரே உள்ள பொன்னம்பலமேடு என்ற வனப்பகுதியில் ஒரு தீபம் ஏற்றப்படுகிறது. இதுவே பக்தர்களால் மகரஜோதி என்று அழைக்கப்பட்டு வந்தது. இந்த மகரவிளக்கு ஏன் ஏற்றப்படுகிறது என்பதன் பின்னணி. ஆதிவாசிகள் பழங்குடியினரின் சடங்கு. பழங்காலத்தில் பொன்னம்பலமேடு மற்றும் கண்டமாலா மலைப் பகுதிகளில் வாழ்ந்த பழங்குடியின மக்கள் மகர சங்கராந்தி தினத்தில் தங்கள் வன தெய்வங்களையும் ஐயப்பனையும் வழிபடும் விதமாக அங்கு தீபம் ஏற்றி வந்துள்ளனர். இது அவர்களின் பாரம்பரிய சடங்காக இருந்துள்ளது. காலப்போக்கில் இந்த நிகழ்வின் புனிதத்தன்மை கருதியும் லட்சக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையை பாதுகாக்கும் விதமாகவும் திருவாங்கூர் தேவஸ்தானம் சபரிமலை கோயிலை நிர்வகிக்கும் அமைப்பு இந்த தீபத்தை ஏற்றும் சடங்கை பொறுப்பேற்று நடத்தி வருகிறது. மாநில அரசின் பங்கு. கேரள அரசின் வனத்துறை, மின்சார வாரியம் KSEB மற்றும் காவல்துறை ஆகியவை இணைந்து மலைப்பகுதியில் பாதுகாப்புடன் இந்த தீபத்தை 3 முறை ஏற்றுகின்றன. இதுவே மகரவிளக்கு என்று அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுகிறது. விளக்கம். மகரஜோதி என்பது வானத்தில் தெரியும் நட்சத்திரம் என்றும் மகரவிளக்கு என்பது பொன்னம்பலமேட்டில் மனிதர்களால் ஏற்றப்படும் தீபம் என்றும் தேவஸ்தானம் அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தியுள்ளது. இருப்பினும் இந்த விளக்கை தரிசிப்பது ஐயப்பனின் அருளைப் பெறுவதாகவே பக்தர்கள் நம்புகின்றனர். மகரஜோதி என்பது மகர சங்கராந்தி தினத்தில் வானில் தெரியும் ஒரு நட்சத்திரம் ஆகும். மகரவிளக்கு என்பது பண்டள அரசரின் ஆபரணங்கள் ஐயப்பனுக்குச் சார்த்தப்பட்டு தீபாராதனை செய்யப்படும் அதே நேரத்தில் பொன்னம்பலமேடு மலைப்பகுதியில் கேரள அரசின் துணையுடன் மனிதர்களால் ஏற்றப்படும் ஒரு தீபம் ஆகும். இது பக்தர்களின் நம்பிக்கையின் உச்சகட்டமாக கருதப்படுகிறது மற்றும் இந்த ஒளியை காணவே லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் கூடுகிறார்கள்.